இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா புஷ்அப்ஸில் எத்தனை வேரியன்ட்ஸ் இருக்குது, அது எப்படியெல்லாம் போடலாம் அப்படிங்கிறத ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ரெண்டாவது இது நம்ம கல்லை நம்மளே கரெக்டாக அளந்து வச்சுருக்கோம். ஓகேவா? உங்களுக்கு ஷோல்டருக்கு நேராக இந்த பாயிண்ட் வச்சுக்கிட்டா போதும். இல்லை நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஷோல்டருக்கு நேராக நான் வச்சுருக்கேன். இது ரெண்டாவது ரெண்டு. இன்னும் நிறைய பேர் புஷ்அப்பில் தப்பு பண்ணுறது என்னன்னு பார்த்தோம்னா, எல்லாமே கரெக்டாக பண்ணிடுவாங்க. கையை புஷ்அப் பண்ணும்போது இப்படி போயிடும். கை இப்படி போடுவாங்க. இதெல்லாம் போடாதீங்க, நமக்கு இன்ஜுரி தான் வரும். கையை வைக்கிறப்ப இப்படி வைக்க வேணாம். இந்த இடத்த பார்த்துக்கோங்க. இப்படி இப்படி வச்சா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பாடியை கொஞ்சம் கீழே கால் டோ இருக்குல்ல, அதை வச்சு கொஞ்சம் புஷ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் இப்படியே இறக்குங்க. கீழே இறக்கிட்டு அப்படியே மேலே ஏற்றிட்டாங்க. இது ஒரு 10 போட்டால் போதும். அடுத்து பார்த்தோம்னா கரெக்டாக ஒரு ஜங்கு தான் எடுக்கணும். ஒரு ஜங்கு இருக்குது, உங்களுக்கு சொல்லிட்டு நேரம் போகும். கரெக்டாக ஒரு டோ அந்த பின்னாடி இருக்கிற பிளாக் கல்லில் வச்சுருங்க. அதே மாதிரி கை எப்படி வைக்காதீங்க, எப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் பாடியை தள்ளிட்டு இப்போ புஷ்அப் பண்ணுங்கள். பத்து பண்ணால் போதும். அவ்வளோ ஃபஸ்ட்டு நார்மலு, அடுத்து கொஞ்சம் நம்ம பிளாக் கல் வச்சு பண்ணோம். அதே மாதிரி கொஞ்சம் பேக்கில் வச்சு பண்ணோம். லாஸ்ட் வேரியன்ட்டு கையை வச்சுட்டு ஒரு இன்ச்சு எடுக்க சொன்னேன்ல, அதே இன்னொரு இன்ச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் ப்ராடாக வச்சுக்கிறது. ஓகே, கல்லில் ஊற்றி வச்சுக்கலாம். கல்லில் அதே மாதிரி தான் இதுவும். இப்படி போகாதீங்க, ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு இதில் 10 எடுத்தால் போதும். ஓகே, புஷ்அப்பில் இந்த வேரியன்ட் போட்டோன்னா நீங்கள் டெய்லி மார்னிங் ரன்னிங் ஓடிட்டு இந்த 4 வேரியன்ட் எடுத்தாலே
போதும் பிகினர்ஸுக்கு. ஓகே ஓகே, ஒரு நாளைக்கு